கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வண்ணாரப்பட்டி விசஸ் திருச்சி. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ல சின்ன நிக்கு இருந்துச்சு, அங்க பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். தேர்ட் ஒன் another one டாட் பால். கையில இருந்து திரும்பி விடுறாரு பால, சூப்பரா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் அந்த பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஃபீல்ட நல்ல ஸ்டாப், ஜெஸ்ஸில அழகு அப்படின்னு இருந்துச்சு, அழகா பிடிச்சிருக்காரு, பேருக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு. ஐ திங்க் இந்த ஓவர்ல வர 3வது டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 5 ரன் மட்டும் விட்டு கொடுத்து பவர் பிளேல சூப்பரா போட்டுக்கிருக்காரு. சாரதி கையில இருந்து வர்ற லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அங்க மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணிருக்கு, பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவர்ல வர 2வது பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 9 ரன் எடுத்திருக்காங்க. இந்த ஓவர் போட யோகராஜ், ஸ்ட்ரைக்ல சூர்யா. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணிருக்கு. எஸ் அனதர் ஒன் பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் கொண்டு வந்திருக்காங்க வண்ணாரப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் another one டாட் பால பதிவு பண்ணிருக்காரு. இந்த ஓவர்ல வர ஃபர்ஸ்ட் டாட் பால், பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் குயிக்கரா வந்துச்சு கீப்பர் கைக்கு. another one டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டாவே போட்டாரு, நிறைய பால் நிறைய வேரியேஷன் காட்டுறாரு, வேற வைட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஒரு வைட். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல பால் குயிக்கரா போகுது. அங்க 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர். சேக் பேட் இருந்து வர்ற 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டம்புல பட்டிருக்கு, ரன் எதுவும் ஓடல, டாட் பால். பவர் பிளே முடிஞ்சு. இன்னும் சர்க்கிள் 4 விட தேர்ட் ஓவர் போடாராம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். இந்த பால் ரன். செகண்ட் ஒன் போட்டாரு, அதை தெளிவா பனிஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவர்ல வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாரு, தெளிவான இடத்துல போட்டாரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க மிட் விக்கெட்ல ஃபீல்டரே இல்ல, பால் குயிக்கரா போகுது. அங்க ஃபீல்டர் விரட்டி போனாரு, ஆனா ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ஓவர்ல வர்ற 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனாரு, தெளிவா பனிஷ் பண்ணிருக்காரு. another one பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. இந்த ஓவர்ல வர 3வது பவுண்டரி. 3 பவுண்டரியுமே சேக் பேட்ல இருந்து தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு, நல்ல ஸ்டாப், உடம்புல போட்டு தேக்கிருக்காரு. ரன் எதுவும் போடல, டாட் பால். இந்த ஓவர்ல வர 2வது டாட் பால், நல்ல கம்பேக். 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க வண்ணாரப்பட்டி. ஓபனிங் பேட்ஸ்மேன் அந்த 2 பேட்ஸ்மேனுமே ஆடிக்கிறாங்க. 4th ஓவர் போட சீலன், ஸ்ட்ரைக்ல சூர்யா. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்க பாயிண்ட் தலைக்கு மேல ஒரு பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி சூர்யா அவரோட பங்குக்கு இந்த ஓவர்ல பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்ல தூக்கி விட்டுருக்காரு. 6ஆ என்னன்னு பாக்கலாம். 2 ஃபீல்டர் உள்ள போயிட்டாங்க. அங்க 1 பவுன்ஸ்ல பவுண்டரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைடு தூக்கி விட்டுருக்காரு. ஸ்டைலிஷா கண்டிப்பா காட் பண்ணிட்டு ஒன்னாண்டர் போய் கேட்ச் பிடிச்சிருந்தாரு. 100 ரூபாய்க்கான ரிவார்ட். அங்க ஒரு ஃபீல்டர் நல்லா ட்ரைவ் பண்ணாரு வெளியில. இந்த ஓவர்ல வர்ற 2 பவுண்டரி ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு சூர்யா. போன ஓவர் சேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. பேக் டு பேக் 2. இந்த ஓவர்ல முதல் 4 பால்ல 20 ரன் கொண்டு வந்துட்டாரு சூர்யா. ரிமைனிங் இருக்க 2 பால் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சிருக்காரு. பால் பாஸ்டா போகுது. அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இந்த பால் வரேன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல சேக் சந்திக்கிற முதல் பந்து. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. கேப்ல தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டரை கொஞ்சம் லாங்கா வச்சிருந்தாங்க. ஸோ நின்னே தெளிவா எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் போட்டாரு. இந்த பால் ஒரு ரன். இந்த ஒரு ரனோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காங்க வண்ணாரப்பட்டி. 5th ஓவர் போட யோகராஜ், அவருக்கான 2வது ஓவர். செகண்ட் ஓவர் போட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்ல சேக். சரியான டெலிவரி, அப் டு ஏக்கர்ல தெளிவா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு யோகராஜ். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன்
கைக்கே போயிருக்கு. இந்த ஓவர்ல வர்ற இரண்டாவது டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் அங்க டைரக்ட் டிக்கெட்டா இருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். இந்த பால் வர இது வரைக்கும் எந்த பவுண்டரி விட்டு கொடுக்காம போட்டுருக்காரு. பார்க்கலாம் ரிமைனிங் இருக்க பால் சேவா போட்டுறாரா அப்படிங்கிறத. சேக் சொல்லிக்க இருக்கும் போது அங்க தெளிவான கனெக்ட், ஹியூஜ் ஒன், மிகப்பெரிய ஆற பதிவு பண்ணிருக்காரு சேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் மிட் விக்கெட்ல தான் போயிருக்காங்க. ஃபீல்டரே இல்ல, ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியா சிக்ஸா அம்பேர் சிக்ஸ் சொல்லிருக்காங்க. பேக் டு பேக் 2 சிக்ஸ பதிவு பண்ணிருக்காரு. முதல் 4 பால் நல்லா போட்டிருந்தாரு, கடைசி 2 பால்ல தெளிவா ஆடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 5 ஓவருக்கு 68 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஹியூஜ் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் திருச்சி அந்த ஒரு டீம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி 1 ஓவர் சிக்கனமா போட்டா சேசிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அக்ரெசிவ் அப்படியே வெளிப்படுத்துறாங்களா அப்படிங்கிறத. லாஸ்ட் ஓவர் போட புருஷோத்தமன் ஒரு லோ ஃபுல் டாஸ், அங்க கேட்சுக்கான சான்ஸ் இருந்துச்சு, மிஸ் பண்ணிருக்காங்க. ரெடியா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் எகைன் கேட்சுக்கான சான்ஸா இருக்கு. நல்ல கேட்ச பிடிச்சிருக்காங்க. இந்த முறை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து நல்லா அடிக்க இந்த சேக் ஒரு 30 ரன்னுக்கு மேல பதிவு பண்ணியிருந்தாரு. அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. 69 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா போட்டிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் இப்போ ஸ்டிக்ல ராகுல் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், சைட் டு சைட் பேட்டா வைத்தாரு. நல்ல கம்பேக்ட். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. தெளிவான கனெக்ட் இல்ல, அங்க ஃபீல்டர் விழுந்துட்டாங்க. இங்க ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிட்டாரு. செட்டில்டு பேட்ஸ்மேன் சூர்யா. சோ கடைசி 2 பால் ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆன்ல ஃபீல்டர் விரட்டி வந்திருக்காரு. சொல்லிக்கிறதுக்கு போதே ஃபீல்டிங் மிஸ் பண்ணிருக்காங்க. ஈஸியா ஒரு வெரி சிக்கனமான ஒரு ஓவர் போட்டிருக்காரு. கடைசி ஓவர்ல 6 ஓவருக்கு 72 ரன் அடிச்சிருக்காங்க. வண்ணாரப்பட்டி நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு அபி. டவுன் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். யார்லயாவே விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அபியோட செகண்ட் ஒன். குயிக்கான டெலிவரி, செம்ம பேஸ்ல போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போகுது, பவுண்டரியான்னு பார்க்கலாம். அங்க ஃபீல்டர் மாது விரட்டி போனாரு. நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு. ஆனா பவுண்டரிய ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பவுண்டரிய கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். அங்க ராகுல் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க திருச்சி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். சேக் இடத்துக்கு போனாரு. தெளிவான கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் அபி கையில இருந்து குயிக்கரான டெலிவரி. டாட் பாலோட முதல் ஓவரை எக்ஸலண்டா முடிச்சு கொடுத்திருக்காரு அபி. வேற சிக்கனமான ஒரு ஓவர். முதல் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க திருச்சி. செகண்ட் ஓவர் போட கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. அங்க பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு போயிருக்காரு ஃபீல்டர் கொங்கு. இந்த பால் ரன். கத்தியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் தலையை கிளியர் பண்ணிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. எஸ், பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. இந்த ஓவர்ல வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி, இந்த மேட்ச்ல வர்ற செகண்ட் பவுண்டரி. எஸ், another one கரெக்டான டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆஃப் ஃபீல்டர் இருக்காரு. ஸோ 2 ரன்னுக்கான ட்ரை இருந்தா ரிஸ்கியா இருக்கும். தெளிவா ஸ்டாப் ஆயிருக்காங்க. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க பாயிண்ட் ஃபீல்டர் நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவர் விட்டு இருந்த பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். பின்னாடி ஃபீல்டரே வைக்கல. another one சிங்கிள் ஓடி இருக்காங்க இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி. டாட் பால். தடற்பட அகைன் அபி செம்ம பேஸ்ல போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. another one டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அபி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கீப்பரே பாலை கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அபி பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பால் வரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். another one டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
எகைன் அனதர் ஒன் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுண்ட் சொல்லியிருக்காங்க அம்பேர். 3 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் 3 ஓவரையும் சிக்கனமாக தான் போட்டிருக்காங்க. அபியன் கார்த்தி ஒருத்தர் போட கொங்கு ஃபர்ஸ்ட் பாலை சுவிட்சுக்கு திரும்பினாரு. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் அதில் சின்ன நிக்க இருந்துச்சு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். ஐயோ, இங்கே டேரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்காங்க. ஃபீல்டர் மாது 2 ரன்னுக்கான ட்ரை. 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ண அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் கொங்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுதாங்க. ஃபீல்டர் மாது நல்ல கேட்சப் பிடிச்சிருக்காரு. அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க திருச்சி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராம் கொட்டம்பிள்ளையை பட்டு குயிக்கராக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரன் எதுவும் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால். முதல் 3 ஓவரை தொடர்ந்து 4வது ஓவரும் வெரி சிக்கனமாக போட்டிருக்காரு கொங்கு. நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குட்டியோட. செகண்ட் ஒன் ரைட் அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்கொயர் லெக்ல. அங்கே ஃபீல்டர் ராகுல் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க திருச்சி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்டடாக மாறி நின்னாரு. ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு குட்டி. அனதர் ஒன் டாட் பால் இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் செக் டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். அந்த எண்டில் அடிச்சிருக்காரு. ஸ்டம்புக்கு க்ளோஸாக தான் போயிருக்கு. பேஸ் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே ஒரு கேட்ச் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. எஸ் அனதர் ஒன் விக்கெட்டை இழந்திருக்காங்க திருச்சி. முதல் 4 ஓவரை தொடர்ந்து 5வது ஓவரும் சிக்கனமாக போட்டிருக்காங்க வண்ணாரப்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரகாஷ் இருந்தாரு. ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் அனதர் ஒன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொடுத்துருக்காங்க. 5 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேட்சை வண்ணாரப்பட்டி பக்கமே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பிரதாப் அப் டு ஏக்கரா போட்டிருக்காரு. இந்த ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வண்ணாரப்பட்டியில். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அனதர் ஒன் விக்கெட்டை இழந்திருக்காங்க திருச்சி. தேர்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். அனதர் ஒன் டாட் பால். இது வரைக்கும் இந்த ஓவரில் 3 பால் 2 எதுவும் விட்டு கொடுக்காம போட்டுக்கிருக்காரு பிரதாப். ஃபோர்த் ஒன் அவர் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. பவுண்டரி போகுமான்னு பார்த்தா அங்கே மாது விரட்டி வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப் இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் பெரிய ஷாட் பாட முடியாத மாதிரி ஒரு பந்தை போட்டிருக்காரு பிரதாப். ஃபீல்டர் கார்த்தி பாலை கலெக்ட் பண்ண வரேன். செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அனதர் ஒன் டாட் பாலோட இந்த மேட்ச்ல வெற்றி பெற்று இந்த போல்ல 2வது டீமா வெற்றி பெற்று உள்ள போறாங்க வண்ணாரப்பட்டி. ஹாலக் ஃப்ரம் திருச்சி.